அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் 20ஆம் செய்யுளில் நாம் இருக்கிறோம். 2ஆம் கருத்தினை ஆய்ந்து பார்க்கவிருக்கிறோம். ஆசை பிறன்கண் படுதலும், பாசம் பசிப்ப மடியை கொளலும், கதித்து ஒருவன் கல்லான் என்று எள்ளப்படுதலும், இம்மூன்றும் எல்லாருக்கும் இன்னாதன. திரிகடகம் 20. இன்று பாசம் பசிப்ப மடியை கொளலும். பொருள் என்ன? தன்னுடைய சொந்தம், தன்னுடைய உறவு, தன் வீட்டில் இருக்கிறவர்கள் அங்கு பசியாக இருக்கிற அந்த நேரத்திலும் சோம்பலாக ஒருவர் இருக்கிறார் என்றால், அதுவும் பொறுப்புக்குரிய ஒருவர் சோம்பல் பட்டவராக இருக்கிறார் என்றால் அது இன்னாதது, அது கூடாது, அது செய்ய தகாதது என்பதான ஒரு பொருள். சோம்பல் என்பதே தலையான 7 பாவங்களில் ஒன்று. அது 7ஆம் பாவமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 7ஆம் அறிவையும் கொள்வதற்கு வாய்ப்புள்ள மாந்தர்கள் இந்த 7ஆம் பாவத்தை வைத்திருக்க கூடாது. சோம்பல் கூடாது. அதன் வள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், மடியை மடியா ஒழுகல், குடியை குடியா வேண்டுபவர். பொருள் என்ன? தன்னுடைய குடியை ஒரு உயர்ந்த குடியாக, உயர்ந்த குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர் சோம்பல் பட்டு போகிற அளவுக்கு அந்த சோம்பலை ஏற்காமல் அதை விட்டு விடுவார். சோம்பல் அது கூடாது. தாவீது கொண்ட அந்த சோம்பலினால்தான் அவர் இன்னொரு மனைவியிடம் தப்பு செய்துவிட்டார் என்று நாம் விவிலியத்திலே படித்தருகிறோம். சோம்பலினால் இங்கு பல வகையான துன்பங்கள் நேரிட்டு இருக்கின்றன. எனவேதான் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பாடலிலே இந்த செய்தி வரும். பார்த்துடுங்க. சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பில்லாமல் தூங்கி கிட்டிருந்தா துணியும் கிடைக்காது தம்பி. துணி கூட எல்லாம் போயிருமா. அந்த அளவுக்கு சோம்பலினுடைய அந்த இழித்தன்மை அங்கு இருக்கிறது. அது இன்னாதது, அது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சொல் மடி. இது அருமையான ஒரு தமிழ் சொல். ஒரே மடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறொன்றுமில்லை, சோம்பலாக இருக்கிறது. ரெண்டுமே தமிழ் தான். அதே நேரத்தில் மாய்ச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சரியா தெரியவில்லை, அது தமிழா என்ன என்று. இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுதலை இப்படி சொல்லுவாங்க, பாய்ச்சுதலும் காய்ச்சுதலும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது தண்ணீரை நல்லா பாய்க்கணும், அதே நேரத்தில் அதை கொஞ்சம் காய்க்கவும் விடணும், காய விடணும் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மாய்ச்சல் அது வேறொன்றுமில்லை, அது சோம்பல், மடியாக இருத்தல். இவையெல்லாம் இங்கு தவிர்க்கப்பட்டாக வேண்டும். யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் உண்ணுவதற்கு கூட தகுதியை இழந்து நிற்கிறார்கள் என்று பவுல் சொல்வார். எனவே நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு ஊரை, நல்ல ஒரு நாட்டை, நல்ல ஒரு உலகத்தை இங்கு உயர்த்தி ஆக வேண்டும் என்று எண்ணுகிற மாந்தர்கள், பெரும் மனிதர்கள், அவர்கள் சோம்பலை தவிர்த்தாக வேண்டும். உறுதியேற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.